ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலாடியோ. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் அவங்க வந்து ஜென்ரல் கேட்டகரி ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கோர்ஸ் வைஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனியாக ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது, அந்த லிஸ்ட் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே லைவ் டெமோவை கொடுக்குறேன். இங்கே லிங்க்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுதான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூருடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை அப்படியே காப்பி பண்ணி கூகுள் குரோமில் போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூருடைய வெப்சைட் வந்துடும். அதுக்குள்ள ஹோம் பேஜ்லேயே அந்த ரேங்க் லிஸ்ட் இருக்குது. அதை லைவ் டெமோ இப்போ நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, இங்கே தான் அந்த ரேங்க் லிஸ்ட் லிங்க் இருக்குது. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ அதை ஓப்பன் பண்ண உடனே, அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் ஹோம் பேஜ் வந்துடும். லெஃப்ட் சைட்லேயே வந்து பாருங்க, ஃபுல்லாக எல்லா கோர்ஸுக்கும் வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது: பிஏ தமிழ் லிட்ரேச்சர் 1, இல்லையா, ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2 தமிழ் மீடியம், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, இது மாதிரி எல்லா கோர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ண இங்கே வந்து டிஸ்பிளே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? பாருங்க, இங்கே டிஸ்பிளே வருது. நீங்கள் என்ன இதில் பாருங்க, இந்த டவுன் ஏரோ இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் டவுன்லோடு கூட பண்ணிக்கலாம். ஸோ ஷிஃப்ட் 1 பிஏ தமிழ் கேட்டவங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 138 பக்கம் இருக்குது. இப்போ ஷிஃப்ட் 2 வந்து தமிழ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 67 பேஜ் இருக்குது ரேங்க்கு. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு காலம் வந்து ரேங்க்கு, கட் ஆஃப் மார்க் வந்து லாஸ்ட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து இங்கிலீஷ் அதே மாதிரி பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ் பார்த்தாலும் ஒவ்வொன்றும் நீ கிளிக் பண்ணாக்கா அழகாக வந்து ரைட் சைடில் இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. இது 90 பேஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வேறு ஏதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுப்போமா, பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு அந்த கோர்ஸுக்கு உண்டான ரேங்க் லிஸ்ட்டு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ரேங்க்கு, அந்த கட் ஆஃப் கரெக்டாக, அது உங்கள் நேமு, உங்கள் கம்யூனிட்டி, அப்ளிகேஷன் நம்பர் எல்லாம் கரெக்டானு பார்த்து அந்த ரேங்க் நம்பரை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஷெட்யூல் அங்கே கொடுக்கல, ஷெட்யூல் கொடுத்தோடனே அந்த டைமில் அந்த டேட்டில் வந்து நீங்கள் அந்த காலேஜுக்கு போய் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அட்மிஷன் போட வேண்டியதாக இருக்கும். பார்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லா கோர்ஸும் இருக்குது. பிகாம், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் சயின்ஸு அது இருக்குது. இது ஷிஃப்ட் 2ல் இருக்குது. ஸோ ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2 எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ லிங்க் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ பார்த்துக்க. வேறு ஏதாவது கோர்ஸ் பார்க்கணுமா, நான் சும்மா இங்கே பார்க்குறேன். பிபிஏ காமிக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் ஷிஃப்ட் 1 பாருங்க, ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. ஓகே, 172 பேஜஸ் இருக்குது. ஸோ காம்படிஷனுக்கு ஹெவி தான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பிரசிடென்சி காலேஜ் சென்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் சில காலேஜஸ் எல்லாம் மக்கள் கேட்டிருந்தீங்க. ஓகேவா? பிரசிடென்சி காலேஜ், திருச்சி இவிஆர் காலேஜ், மீனாட்சி மதுரை காலேஜ், சிவகாசி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், பாரதி காலேஜ், டாக்டர் அம்பேத்கர் காலேஜ், ராணி அண்ணா திருநெல்வேலி, அப்புறம் அறிஞர் அண்ணா விழுப்புரம் காலேஜ், யூஎம்சி ஜென்ரல் லிஸ்ட் போட வேண்டியது, இதெல்லாம் இன்னும் பண்ணவே இல்லை. அவங்க ரேங்க் லிஸ்ட் இன்னும் போடவே இல்லை. அநேகமாக இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே போடலைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி திருப்பூர் எல்ஆர்ஜி கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் உமன், அப்புறம் ஆலந்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை, இவங்க எல்லாம் வந்து வெப்சைட்டே ஓப்பன் ஆகலை. ஓகேவா? வெப்சைட் என்னாச்சுன்னு தெரியல. ரேங்க் லிஸ்ட் போடுறப்ப தான் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டே வந்து நமக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது வரல. அதனால் வந்த வரைக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்து அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மென்ஷன் பண்ண. கண்டிப்பாக நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து கண்டினியூஸாக நம்ம சேனல் வீடியோஸை நீங்கள் பார்க்குறப்ப தான் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு தொடர்பு இருக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ஓகேவா? உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.